ஹாய் ஃப்ரெண்ட், நேற்று நாங்கள் எங்கே போனோம்னா ஜிஹெச்சுக்கு என் பையனுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கோசரம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பா எனக்கு இறக்கி விடுங்க, நான் நடந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நடந்து வரட்டுன்ட்டு கீழே இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா கை பிடிக்காமல் எப்படி நடந்து வரான்னு சொன்னதே கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க சேட்டை பண்ணுவாங்களா? சேட்டை பண்ணால் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கு. ஊசி போட போகிறோம்னு என்னான்னு தெரியலைங்க. ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ சொட்டு மருந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொட்டு மருந்து ஊற்றுறப்பே தெரிஞ்சிச்சு, கசப்பு ஒன்றுமே செய்ய முடியலைங்க. ஒரே அழுவாச்சு, நிப்பாட்டவே இல்லை. அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தையும் அழுதுகிட்டே இருப்பாங்களா? அழுதுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கையில் ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. அடுத்தது தொடையில் ஒரு ஊசி போட போகிறாங்க. அப்பயும் ஒரே அழுவாச்சு. நைட்டுக்கு வீட்டுக்கு அழுவாச்சு. நல்லா தூங்கிட்டாங்க. பேராசிட்டமால் கொடுத்தாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 5 ml ஊற்றுங்க, காய்ச்சல் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். காய்ச்சல் வரல. அடிக்கடி கைக்கு காலுக்கு ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்தேன். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் தடுப்பூசி போடையில் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்குவேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 3D ஃபேஷன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.